உங்கள் அம்மா எங்கேயாச்சும் இருக்காளான்னு பாருங்கடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, அம்மா அங்கே இல்லை. என்ன விஷயம்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன பேசிக்கிறாங்க? குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. என்னன்னு கண்டுபிடிக்கணும். டேய், எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவன்லாம் பேரம் பேத்தி எடுத்துட்டான். நீங்கள் அப்படியே இருக்கீங்கடா மொட்டையாவே. அப்பா, நீங்கள் சொல்கிறத தெளிவாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அது ஒன்றும் இல்லடா, எனக்கும் வயசாகிட்டே போகுது. ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சிட்டு போய் சேர்ந்துருவேன். பார்க்குற எல்லாருமே என்ன தெரியுமா கேட்குறாங்க? யார் என்ன கேட்டாங்கப்பா? என்ன உனக்கு வயசாகிட்டே போகுது, நீ இன்னும் தாத்தா ஆகலையா தாத்தா ஆகலையான்னு கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒன்று நீங்கள் அப்பாவாகணும், இல்லை நான் தாத்தாவாகணும். அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். சரிப்பா, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். நான் மீனட்ட கேட்டு ஒரு முடிவு சொல்கிறேன். ஆமாப்பா, நானுமே ஸ்ருதி கிட்ட பேசணும்ப்பா. எதா இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு எடுங்கடா. டேய் மனோஜ், அங்கே பாரு உங்கள் அப்பா முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் என்ன பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு கேட்டுச்சா? அம்மா, அவங்க என்ன பேசினா எனக்கு என்னம்மா? நான் வெளியே போகணும், விடுங்கம்மா. டேய், அவங்கள குழந்தை பெற்றுக்க சொல்லி உங்கள் அப்பா கேட்டுட்டு இருக்காருடா. இந்த வீட்டுக்கு பையன் நீ தான்டா மனோஜ். உன் குழந்தை தான் முத வீட்டு வாரிசா வரணும்டா. மனோஜ், நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. கிளவியை கூட கல்யாணம் பண்ணிக்க. ஒரு புள்ளிக்குட்டியோ இல்லை சிறுத்தை குட்டியோ உன் குட்டி தாண்டா வந்து விடணும் இந்த வீட்டுக்குள்ளே. அவ்வளோதானம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. 2 குட்டியை நான் பிடிச்சிட்டு வரேன். சரிடா மனோஜ், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமாக நீ ஒரு குழந்தைய பற்றிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தான்டா. மீனா, என்ன சொல்லுங்க? பசிக்குதா? சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொன்னாதானே தெரியும், சொல்லுங்க. அப்பா என்கிட்ட கேட்டாரு, குழந்தை விஷயமா என்கிட்ட பேசினாரு. நம்ம ஏன் மீனா ஒரு குழந்தை பெற்றுக்க கூடாது? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். ஏன் மீனா, என்னைய ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடுறது உன்னால் ஏற்றுக்க முடியலையா? நீ இன்னும் யங்காவே இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படி இல்லைங்க, நான் வந்து கலெக்டர் ஆகணும், நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், நம்ம குழந்தை ஐபிஎஸ் ஆகணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு பூ விற்கிறவ, நீங்கள் ஒரு ட்ராவல்ஸோட ஓனர். இந்த கடனையே நம்ம இன்னும் கட்டாமல் இருக்கோம். அதுக்குள்ளே எதுக்குங்க குழந்தை? ஆமாம் மீனா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் ஒரு மலையும் அறவேக்காடு புரியாமல் பேசிட்டேன், உன் மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். ரொம்ப நன்றிங்க. நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காம நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸ்ருதி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன், ஆனால் நீ என்னை அடிக்கக்கூடாது. நீ எதை பற்றி கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும்டா. அங்கிள் பேசினதை பற்றி தானே கேட்குற? ஆமாம் ஸ்ருதி, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நீயும் தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சுட்ட, இனி நான் எதுக்கு தனியாக ஒன்று ஆரம்பிக்கணும்? இப்படியே ஆளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு யாருக்காக நம்ம சம்பாதிக்க போகிறோம்? நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா ஸ்ருதி? நம்ம இப்பயே பெற்றுக்கலாம். டேய் ரவி, உனக்கு குழந்தை வேணும்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி அங்கிள் கிட்ட கொடு. என்னாலலாம் முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, குழந்தைய பற்றி என்கிட்ட பேசவே கூடாதுன்னு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு ஸ்ருதி. இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை ரவி. நல்லா யோசிச்சு தான் நான் ஆளுக்கு ஒரு பெட்டை போட்டிருக்கேன். கம்முன்னு நீ உன்னோட பெட்டில் படு, நான் என்னோட பெட்டில் படுக்கிறேன். தேவையில்லாமல் நீ பேச வேண்டாம், சரியா? இப்படி எங்கள் அப்பா ஆசையில் மண்ணள்ளி போட்டாலே பாவி.